Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Good evening everyone. Welcome to today's editorial session. September 3rd, 2020. A grim Southern tangle on GST compensation standoff. ஸோ ஜிஎஸ்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தென் வி ஜஸ்ட் கெட் இன் டு த செஷன். குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1st, 2017. இதோட குறிக்கோள் என்னன்னா, அதாவது கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி, அதாவது சிங்கிள் நேஷன் சிங்கிள் மார்க்கெட் சிங்கிள் டேக்ஸ், அதை தான் இதோட குறிக்கோள். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் தான் ஜிஎஸ்டியும் முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1970s to 1980s வரையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு மறைமுக வரி, இது நேரடி வரி கிடையாது, மறைமுக வரி. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் அப்படின்ற ஒரு டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து பல்முனை, அதாவது நிறையா டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஜிஎஸ்டிக்கு ஒரு முனையில் ஒரு டைரக்ஷனில் நம்ம பே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேட்னு எடுத்துக்கிட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாக்லேட் வாங்குறோன்னா அந்த சாக்லேட்டில் இருக்கிற அந்த கேரமலுக்கு, இந்த சாக்லேட்டுக்கு, அப்புறம் அந்த ரேப்பருக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தனித்தனியாக பே பண்ணால் அது வேல்யூ பேஸ்டு டேக்ஸ். இது ஜிஎஸ்டினா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பில் போடுறது. இது ரெண்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் கிடையாது. அப்படி பில் போட்டுமே அதிகமாக பில் போடுறதுனால இன்டைரக்டாக வசூலிக்கிறதுனால ஜிஎஸ்டியில் தான் நம்ம அதிகமாக பே பண்ணுறோம். ஜிஎஸ்டியில் நிறையா ஸ்லாப்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டியில் குறைந்தபட்ச ஸ்லாப் ஓட பர்சன்டேஜே 5% தான். 5%, 12%, 18%, 28%. இதில் அத்தியாவசிய பொருட்களுக்கே 5% அவங்க போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அன்றாட தேவைகளுக்கான இந்த பேஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு 12% போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு 28%, இந்த மாதிரி ஜிஎஸ்டியோட வரி வந்து அதிகமாக தான் மக்கள்கிட்டருந்து வசூலிக்கப்படுது. சரி, இப்போ நம்ம எடிட்டோரியலுக்கு வந்துடலாம். இப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டேட்க்கும் சென்ட்ரலுக்கும் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் நடந்தது. அது ஒரு 24 hours கிட்ட நடந்தது. அவங்க நிறைய ஃபைல் ரிட்டர்ன்ஸ் பற்றி, இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸாக இருப்பாங்க இல்லையா, தொழில் முனைவோர்களாக இருக்கிறவங்களுக்காக நிறையா ஃபீஸிபிலிட்டிஸ், அதாவது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் ஸ்டேட்ஸுக்கு அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ப்ரப்போசல் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா 1 week தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு 97,000 crores நீங்கள் ரீசனபிள் ரேட்டில் நீங்கள் ஆர்பிஐலேருந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜிஎஸ்டின்றது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் இல்லையா, அதனால நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் அதிகபட்சமான கடன் வாங்கினாலும் நீங்கள் அந்த டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணி நீங்களே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு எல்லா ஸ்டேட்லேருந்தும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இது சரியாக இருக்காது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சிஎம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு 12,250 crores வந்து தேவைப்படுது, இப்போ அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள், காம்பன்சேஷனை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ஒரு டஃப் சுச்சுவேஷனாக ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டெல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதுக்கான இந்த இன்ஃப்ளெக்ஷனில் நீங்கள் வேறு ஆல்ட்ரேஷன் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த எடிட்டோரியலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Grim Southern tangle on GST compensation standoff. ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரிம் சார்வர்ஜின்
அப்படின்னா ஒரு கடுமையான அரசாக இப்போது ஒரு இடைஞ்சல் கொடுக்குற டாங்கிள் அப்படின்னா ஒரு நெருக்கடி கொடுக்குற ஒரு அரசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The GST reform should not fall victim to the trust deficit from the compensation standoff. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்ததுக்கு ஸ்டேட் சைட்லேருந்து எங்களை வந்து நீங்கள் பிட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி அருண்ஜேட்லி ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார், கரெக்டாக நாங்கள் ஸ்டேட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம், அதை வந்து நாங்கள் ரிகைன் பண்ணுறதா இல்லை, கண்டிப்பாக எங்கள் ப்ராமிசஸை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது இப்போ நடக்காமல் போனதுனால விக்டிம் அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ட்ரஸ்டீஸ்னால் சென்ட்ரலாக நம்பி இருந்த எல்லா ஸ்டேட்டுமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 3 years after India's new indirect tax regime was introduced with a slogan of One Nation and One Tax, it faces an existential crisis. So, இந்தியாவில் ஜிஎஸ்டி ஒரு முனை வரியாக விதிக்கப்பட்டது. இன்டைரக்ட்னா மறைமுக வரியாகவும் அது விதிக்கப்பட்டது. என்ன ஒரு ஸ்லோகன், என்ன ஒரு மோட்டோவோடனா ஒரு நாடு ஒரே வரி அப்படின்ற ஒரு ஸ்லோகனில் நியமிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு உட்படுத்தியிருக்கு. Despite its patchy structure with too many rates, complex compliances, requirement and multiple mid-course changes, the implementation of goods and service tax. ஸோ டிஸ்பைட் இருந்தாலும் நிறைய பேட்சி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சாதாரண அத்தியாவசிய பொருளுக்கே இப்போ 5% வந்து டேக்ஸ் லேவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருந்தாலும் மல்டிபிள் மிட்கோர்ஸ் சேஞ்சஸ், இதுக்கு நாங்கள் இவ்வளோ வரி உயர்த்துகிறோம், இதுக்கு இவ்வளோ வரியை நாங்கள் திடீர்னு நாங்கள் உயர்த்துகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓரளவு சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. காம்ப்ளையன்சஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. Overseen together by the center and the state had begun to almost serve an exemplar of cooperative federalism. ஸோ ஓவராலாக சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷனில் ஃபெடரலிசம் இன் த சென்ஸ் த மிக்ஸ்டு ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ் grim sovereign, severe government, compensation, money repayment, victim, sufferer, standoff, a standing off or apart or aloofness, existential crisis, actual dangerous or unfair situation, patchy, irregular, not uniform, compliances, submission or agreement, federalism, mixed of state and central government. Just go through பண்ணிக்கோங்க. Shall I move on to the next one? All of those gains have quickly unraveled as the slowdown in the economy, exacerbated by the COVID-19 lockdown, has thrown all revenue calculation to the wind. So far என்ன டேக்ஸ்லாம் போட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுருந்தது எல்லாமே இப்போது அன்ரெவல்ட் அப்படின்னா ஒரு அன்க்னாட்னு சொல்கிறது, கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் மாறிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஸ்லோ டவுன் இன் எக்கனாமி, எந்த ஒரு பண வர்த்தனை இல்லை, ஸோ ஒரு பரிமாற்றம் இல்லாததுனால, எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே இல்லாதனால ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, ஒரு மந்த நிலை ஏற்பட்டுருச்சு. எக்ஸாபரேட்டட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. COVID-19 லாக்டவுன் இன்க்ரீஸ் ஆனதுனால எக்கனாமி டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் ரெவென்யூ கேல்குலேஷன் அவங்க போட்டு வச்சுருந்த டார்கெட் எல்லாமே டு த விண்ட், ஸோ அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. The center is obliged to pay the states for a period of 5 years compensation for revenue shortfall in return for their having ceded to the power to levy the multiple tax that were somehow into the GST. So சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு அவங்க பே பண்ணணும். obliged in the sense they have obeyed to pay, they have to pay the compensation for the
ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்க பே பண்ணணும் 5 இயர்ஸ்க்கு. அவங்க 5 இயர்ஸில் ஒன்ஸ் அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி வரும். எதற்கு அப்படின்னா ஷார்ட்டேஜ் இருக்கிற அப்போது அவங்க கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் இப்போ அவங்க சீடட் இந்த சென்ஸ் சரண்டர் பண்ணிட்டாங்க அவங்களோட பாரை. நாங்கள் அதிகமான மல்டிபிள் டேக்ஸஸ் அவங்க இது பண்ணியிருந்தாலும் இப்போ எங்களால் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஒரு 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 டஃப்பான சர்க்கம்ஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. லாஸ்ட் வீக் Finance Minister Nirmala Sitharaman asserted at what may have been the most tenacious GST Council meeting so far that the centre will not be able to meet the compensation shortfall. So, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியாது, ஷார்ட்ஃபால்னால் பற்றாக்குறையை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் மோஸ்ட் டெனோஷியஸ் இன் த சென்ஸ் வீக்காக இருக்குது. ஸோ வி கேனாட் மீட் ஓவர் யுவர் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. With GST collection sharply undershooting all stages targets, this year the centre estimates compensation payable for full year at 3 lakh crores, but just 65,000 crores is expected to the cess kitty used to pay out the compensation. Cess kitty அப்படின்னா an amount of money made up of small and it is distributed to the peoples. cess moneyனா ஒரு ஸ்டேட், பல ஸ்டேட்ஸ் இருக்கும், சென்டர்ஸ் வந்து 65,000 எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் க்ரோர்ஸ் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், 65,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டேட்டில் இருந்து சிஎம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இழப்பீடு காம்பன்சேஷனை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரிலீஸ் பண்ணுங்கள். 12,625 crores வந்து எங்களுக்கு இப்போ தேவைப்படுது, இந்த 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 சூழ்நிலையில் எங்களால் அதை மீட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பிரசிடெண்ட்க்கு. ஸோ இவ்வளோ தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ அட் லாஸ்ட் வீக் நடந்த ஃபினான்ஸ் மீட்டிங்கில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வெக்காபுலரிஸ் பார்த்துடலாம். unrebelled, unknot, resolve. Exuberant, இது வந்து ஒரு transitive verb because it followed with object. Increase, obliged, to make someone to obey the duty. Living, money collected by the government. Ceded, surrendered. Tenacious, weak. Shortfall, shortage. Cess, tax. In July, the centre paid out the last installment of compensation for the last fascicle and it is so far yet to pay anything of this year. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஜூலையில் நாங்கள் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த இயருக்கு பே பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The state have now been given 2 options. இதுதான் இப்போ தான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் திஸ் எடிட்டோரியலே நம்ம வரோம். 2 options வந்து கொடுத்துருக்காங்க. both require them to borrow from the market. ஸோ நம்ம ஜிஎஸ்டின்றது என்னது? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரே வரி அப்படின்றது தானே. ஸோ அவங்க நீங்கள் வேணால் மார்க்கெட்லேருந்து யூ கேன் பாரோ மணி ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் ஆர்பிஐலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சென்டர் கண்டென்ஸ் தட் ஒன்லி 97,000 crores ஆஃப் ரெவென்யூ ஷார்ட்ஃபால் இஸ் ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ கண்டென்ட் இந்த சென்ஸ் கிளைம் பண்ண முடியும், 97,000 தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. while 138,000 crore is due to extraordinary circumstance posed by the act of God, the pandemic. ஸோ இது வந்து கடவுளோட ஒரு செயல் தான் இந்த பேண்டமிக் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 138,000 crores வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்டேட் கேன் ஐதர் borrow 97,000 crore without having it added to their debt
and with the principal and interest paid out for future sex collection. ஸோ இதுக்கு ஒரு கணிசமான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணப்படும், அதுவும் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, or they can borrow the entire 2.35 lakhs crore shortage but will have to pay for interest payment themselves. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அட் தி சேம் டைம் நீங்கள் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மீட் பண்ணணும். ஸ்டேட்ஸ் இதில் வந்து தலையிடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக இருக்கிற நியூஸ் நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டேட்ஸ் காலிங் அவுட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாரையும் பே பண்ண சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி டியூஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பே பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் இந்த ப்ரப்போசல்ஸ்க்கு ஓகே அப்படின்னா 97,000 crores வந்து சேங்ஷன் வாங்கிக்கலாம். எங்கே இருந்துன்னா ஆர்பிஐட்டேருந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதே மாதிரி இல்லை எனக்கு என்டையரும் வேணும் அப்படின்னா ஆர்பிஐ மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் தான் பே பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்காக ஈவன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், டெல்லியிலேருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. The finance minister has argued that higher borrowing by the central will push up interest rate and tempt India Basel parameter. So இந்த மாதிரி நீங்கள் ஹையராக நீங்கள் பாரோ பண்ணும்போது சென்ட்ரலால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டென்ட் அப்படின்னா ஒரு டிப்ரெஷனான எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டன்ஸில் எங்களால் பப்ளிக் ரெவென்யூ அமௌண்ட்லேருந்து, ஃபேசல் இந்த சென்ஸ் பப்ளிக் ரெவென்யூ அமௌண்ட்லேருந்து எங்களால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. At best, this is specious that total government debt, including state, is what rating agency look at. So, specious அப்படின்னா ஏற்கப்பட்ட, இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும். இது ஸ்பேஷியஸ் இந்த சென்ஸ் இந்த கான்டெக்ஸ்டுவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியிருந்தாலும் அதிகமான ஜிஎஸ்டியை தான் அவங்க கண்டிப்பாக லெவல் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ இவங்க முடியாது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் சீமிங் ட்ரூ அப்படின்றதுனால தான் இந்த வேர்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீம்ஸ் டு பி ட்ரூ, நாட் ரியல். இது உண்மை மாதிரி தெரியலாம், பட் அது உண்மையாக இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். Several states have rejected both options, and some, included Tamil Nadu, have argued the centre to rethink in view of their essential and urgent spending need to curb the pandemic and spur the growth. So, இதை நீங்கள் வந்து ரீதிங்க் பண்ணணும், மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போனா தான் எங்களால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் அதுவும் ஸ்பீடிங் அதிகமான அமௌண்ட் எங்களுக்கு செலவாகிட்டுருக்கு, அதை எங்களால் ஸ்டாப் பண்ண முடியும், ஒரு லிமிட்டேஷனில் பேண்டமிக்கை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பர் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலுக்கு இல்லாமல் அன்லிமிட்டெட் க்ரோத்தில் போயிட்டுருக்க அந்த பேண்டமிக்கு எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நாங்கள் ஆஸ் அ ஸ்டேட்ஸாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஈவன் யூனியன் பிரதேசம் சொல்லுவாங்கள்ல, யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற புதுச்சேரியும் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. A staring match is in the offing. It is up to the centre to resolve this impasse in a way that future GST reform do not fall victim to the trust deficit engendered by this standoff. The pandemic response is strengthened and all-round government capital spending to bolster gagging. Demand not derailed. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இம்பசை அப்படின்னா டெட்லாக், இது வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்குது. ஸோ சென்டர் வந்து கண்டிப்பாக இதை ரிசால்வ் பண்ணணும். எல்லா ஸ்டேட்ஸும் விக்டிம்ஸாக இதில் ஃபாலோ ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜெண்டர் அப்படின்னா இது ஒரு கஷ்டமான ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் ஸ்டாண்ட் ஆஃப், இவங்க வந்து தள்ளி நிற்கிறது இல்லைன்னா அவங்களோட
ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து ஒதுங்கிக்கிறது சரியான விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்டமிக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கணும் அப்படின்னா ஆல் அரவுண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வி கேன் மீட் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டர் கேகிங் அப்படின்னா டு சப்போர்ட் த ஃப்ளாப், அதாவது மேம்படுத்த முடியணும்னா இந்தியா அப்படின்னா ஆல் தி ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் இப்படி விட்டுறக்கூடாது, தடம் புரண்ட ஒரு நிலையாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் derail. For now, the only certain is that the compensation cess levied on demerit good will stay on beyond 2022 and may even be raised, affecting several business including the job incentive auto sector. ஸோ இந்த மாதிரி குட்ஸில் அதிகமான டேக்ஸ் நீங்கள் லிவேட் பண்ணுறது மூலமாக ஈவன் 2022 போனாலும் எங்களால் இந்த டேக்ஸை வந்து காம்பன்சேஷனை வந்து மீட் ஓவர் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் கீப் ஆன் ரைசிங் ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் லாக்டவுனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜாப் இன்சென்டிவ் ஆட்டோ செக்டார் இந்த சென்ஸ் இந்த வாகனத்துறைன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றதுனால எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே ஆட்டோ செக்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28% நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ்க்கு தான் வந்து டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் இந்த எடிட்டோரியலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்க்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு சுமூகமான நிலை இருந்தால் தான் இந்த பேண்டமிக்கை ஈஸியாக மீட் ஓவர் பண்ண முடியும். இந்த சென்டர் ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணுறதுனால, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து தவறதுனால இல்லை விலகிக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டேட்ஸ் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக மக்களும் இதில் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. வெக்காபுலரிஸ்: content, claims or asset, facial, public revenue, dent, depression, specious, seem to be true, not real. Crux, restriction, limit. Impasse, deadlock. Derailed, crash or skid. Blaster gagging to support the flop skid. Tone of the editorial grim. Already the first word itself they have represent the grim sovereign. So இது grim அப்படின்னு தான் represent பண்ணியிருக்காங்க. In this editorial, editor conclude that the cooperation of central and state is needed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that the tax controversiesலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு ஸ்டேட்ஸுக்கு உடனான இந்த விஷயங்களில் சென்டர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க இந்த 2 ஆப்ஷனுக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையுமே நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க புதுசாக வேறு ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேட் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் சட்டப்பூர்வமான லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் which is discussed in this editorial. That's all for this day. If you want this editorial PDF, you can join in Telegram group. நீங்கள் இன்னும் எங்களோட Telegram groupல join பண்ணலை அப்படின்னா join பண்ணிக்கோங்க. அங்கே குவிஸும் அவைலபிளாக இருக்கும். You can make use of it. Subscribe to Talk and Walk. Click the bell icon without fail.